பெரிய பீஸ் வஞ்சர மீன்னாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதெல்லாம் வந்து பீச் சைடோ இல்லை வந்து கடைகளில் தான் நம்ம சாப்பிடுவோம். வீட்லேயே எப்படி உடையாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 3 பெரிய சைஸ் வஞ்சர மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீனையும் கையில் எடுத்து பொறுமையாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஃபுல்லாக நிரப்பிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியிலேயே கலக்கி விட்டு இந்த 3 பீஸ் மீனையும் வந்து நான் உள்ளே இறக்கி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு வடிகட்டிட்டு அகைன் நான் வாஷ் பண்ணிட்டு தனித்தனி பீஸாக. ஒன்றுமே இல்லைங்க, மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சக்தி மீன் வறுவல் மசாலா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பீச் சைடில் இல்லை கடைகளில் எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னுமே நீங்கள் நைட்டுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தங்க வளையல் போடலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய சைஸ் மீனை ஃப்ரை பண்ணும்போது பெரிய தவாவில் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கரண்டி இன்னும் ஒரு பெருசாக ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இல்லைனா இன்னொரு தோசைக்கரண்டியை வச்சு ரெண்டுமே சேர்த்தாப்போல் எடுத்து அதுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ மீன் உங்களுக்கு கண்டிப்பாக உடையவே உடையாது.